சினாரியோ பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த டேக்ஸ் பேயர். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க அவங்களோட சேலரி இன்கம் வந்து அவங்க வந்து ஏடிசியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேலரி இன்கம் 11,50,000. அவங்கக்கிட்ட எல்ஐசி இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ரெண்ட் பே பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏடிசியில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏடிசி, ஏடிடி அண்ட் ஹெச்ஆர்ஏ இன் ஓல்ட் ரெஜிம். ஸோ இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நான் வந்து ஓல்டு ரெஜிம் போகிறதா இல்லை நியூ ரெஜிம் போகிறதா? ஈவன் தோ எனக்கு வந்து எல்ஐசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெச்ஆர்ஏ இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படி அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற சில பேர்த்துக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் லைவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஏன்னா கரண்ட் பட்ஜெட்டில் வந்து 12,75,000 வரைக்கும் இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷனில் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களோட இன்ஃப்ளோ நல்லா சேவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இவருக்கு 11,50,000. ஸோ கிராஸ் சேலரி 11,50,000 அண்டர் ஓல்ட் அண்ட் நியூ. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் காமன் தான் 50,000. நியூ ரெஜிமில் 75,000 இருக்குது. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நியூ ரெஜிமில் வந்து 75,000. ஸோ இந்த இடத்துல ஏடிசி இவர் கிளைம் பண்ணுறாரு 1,50,000. ஏடிடியில் வந்து 25,000 இருக்குது. ஹெச்ஆர்ஏ வந்து 1 lakh ரூபி கிளைம் பண்ணியிருக்காரு. டோட்டல் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 3,25,000. இங்கே வந்து இது கிடையாது, ஒன்லி ரிபேட் மட்டும்தான். டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 8,25,000 அண்டர் ஓல்டு ரெஜிம், 11 lakhs அண்டர் நியூ ரெஜிம். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான், இந்த டேக்ஸபிள் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிபேட் கான்செப்ட் வரும். ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ரிபேட் யாருக்கு எலிஜிபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அவங்க சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், நார்மலாக இருந்தாலும் ஓகே. ரெசிடெண்ட், இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட், அவங்களோட இன்கம், திஸ் டேக்ஸபிள் இன்கம் அப் டு 5 lakh ரூபி அண்டர் ஓல்டு ரெஜிம், அப் டு 7 lakh ரூபி அண்டர் நியூ ரெஜிம். இவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், இந்த பர்டிகுலர் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிபேட்டுக்கு எலிஜிபிள், இல்லைனா கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஓல்டு ரெஜிம் பேஸ் பண்ணி நம்ம போகும்போது இவங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டு, டோட்டல் டேக்ஸ் 85,000, செஸ் வந்து 3,400 rupees. ஸோ டேக்ஸ் பேயபிள் 88,400 அண்டர் ஓல்டு ரெஜிம். சேம் நியூ ரெஜிமில் ஸோ இவங்களுக்கு 75,000 டோட்டல் டேக்ஸ் ப்ளஸ் செஸ் ஒரு 3,000 rupees. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 78,000. ஸோ இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது ஓல்டு ரெஜிமில் 88,400, நியூ ரெஜிமில் 78,000. ஸோ ஓல்டு ரெஜிம் போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸ் பிளானிங் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட மந்த்லி இன்ஃப்ளோ, நீங்கள் ஒரு 2 lakhs வாங்குறீங்க அப்படின்னா டிடிஎஸ் ஒரு 10,000 இல்லை 20,000 டிடெக்ட் பண்ணுற மாதிரி 1.8 lakhs உங்களுக்கு இன்ஃப்ளோ வரும். ஸோ சேவிங்ஸாக இல்லை பெனிஃபிட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் ப்ளஸ் ஃபியூச்சர் பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு நியூ ரெஜிமா இல்லை ஓல்டு ரெஜிமான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறையா மேபி ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான திங்ஸு உங்கள்கிட்ட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த லைவ்லேயே நீங்கள் கமெண்ட் போடுங்க. நாங்கள் அந்த கமெண்ட்டை எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி as soon as possible நாங்கள் ப்ராப்பராக அதை டெலிவர் பண்ணுறோம்.